ஜென்ரலி அக்கவுண்ட்ஸ்னா என்ன? அது ஐடியா இருக்கும். அக்கவுண்ட்ஸ்னா என்ன? எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்? ம். கரெக்ட். எஸ் கரெக்ட். ஒரு கம்பெனில ப்ராஃபிட் எவ்வளோ வருது, லாஸ் எவ்வளோ வருது செக் பண்றதுக்காக. அத தவிர்த்து வேற எது எதுக்கெல்லாம் வந்து அக்கவுண்ட்ஸ் தேவை? ஓகே. ஸோ அக்கவுண்ட்ஸ்ங்கிறது ஆஸ் யூசுவல் நீங்க சொன்ன மாரி தான். ஒரு கம்பெனில ப்ராஃபிட் வருதா, லாஸ் வருதா இத செக் பண்றதுக்கு. ஆஃப்டர் தட் இது வந்து கரண்ட் இயர்க்கு தான் யூஸ் ஆகும். அண்ட் அனலிசிஸ். இந்த வருஷத்துல நீங்க பண்ற பிசினஸ்ல ப்ராஃபிட் வருது. நெக்ஸ்ட் இயர்ல நீங்க பண்ற பிசினஸ்ல ப்ராஃபிட் வருமா, லாஸ் வருமா? இத செக் பண்றது அவங்களோட பாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ட வச்சு ஓரளவுக்கு வந்து அவங்களால பிரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆ அக்கவுண்ட்ஸ்ல சிம்பிளா டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். டிரான்சாக்ஷன் அது ஐடியா இருக்கா? டிரான்சாக்ஷன் ம். எஸ் கரெக்ட். எஸ். ஸோ பேமெண்ட், ரெசிப்ட்ஸ் இதையும் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. சிம்பிளா இத நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆக்ஷன் பிட்வீன் 2 பார்ட்டீஸ். ஓகே. ஸோ தியரிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக் அக்கவுண்டிங் டெர்மினாலஜிஸ் எல்லாமே பார்த்துடலாம். கேஷ் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன். கேஷ் டிரான்சாக்ஷன் என்ன? கிரெடிட் டிரான்சாக்ஷன் என்ன? இது ஐடியா. ம். எஸ். எஸ் கரெக்ட். எஸ் கரெக்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க, சேல்ஸ் பண்றாங்க. இமிடியேட்டா கேஷ் பே பண்றாங்க, கேஷ் ரிசீவ் பண்றாங்கன்னா அது கேஷ் டிரான்சாக்ஷன். கேஷ் பே ஆர் கேஷ் ரிசீவ். இப்போ கரண்ட் இயர்ல பர்ச்சேஸ் இப்போ கரண்டா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பேமெண்ட் வந்து மேபி 1 மந்த் லேட்டர் இல்ல 2 மந்த் லேட்டர் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன். கிளியரா? ஸோ இதோட டிரான்சாக்ஷன் ஏ, பி. இப்போ ஏ வந்து பிக்கு கூட்ஸை சோல்வ் பண்றாங்க. பி வந்து அவங்களுக்கு கேஷ் வந்து பே பண்றாங்க. சே கேஷ் வேல்யூ 20,000. ஓகேங்களா? இப்போ ஏவோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது பர்ச்சேஸா சேல்ஸ்? ஏவோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது பர்ச்சேஸா சேல்ஸ்? ஓகே. ஏ வந்து பிக்கு கூட்ஸை சோல்வ் பண்றாங்க. பி வந்து ஏக்கு பேமெண்ட் பண்றாங்க. ஏ, பி. ஆக்சுவலா ஏ, பின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இருக்காங்க. ஏ வந்து என்ன என்ன பண்றாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்க கூட்ஸை பிக்கு சேல் பண்றாங்க. பி வந்து அந்த கூட்ஸை பை பண்ணதுக்காக ஏட்ட வந்து பேமெண்ட் பண்றாங்க. ஸோ இன் திஸ் கேஸ் ஏ பாயிண்ட் ஆஃப் வியூ இது பர்ச்சேஸா சேல்ஸ்? பர்ச்சேஸ் ஏ தான், பி தானே ஏட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஆ.
இப்ப ஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கூட்ஸ் இவர்ட்ட இருக்க கூட்ஸ பிக்கு குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மொபைல் ஃபோன் வச்சுக்கோங்க. ஏ வந்து மொபைல் ஃபோன் சேல் பண்றாங்க. ஏ வந்து மொபைல் ஃபோன பிக்கு குடுக்குறாங்க. பி வந்து அதுக்கு பேமெண்ட் பண்றாங்க. அப்ப ஏவோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து சேல்ஸ். பி வந்து என்ன பண்றாங்க, இந்த மொபைல பர்ச்சேஸ் பண்றாங்க. அதுக்கு கேஷ் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப பியோட பாயிண்ட் ஆஃப் வியூ பர்ச்சேஸ். கிளியரா? ஸோ கேஷ் சேல்ஸ், இது கேஷ் பர்ச்சேஸ். கேஷ் வந்து இந்த கேஸ்ல இமீடியட்டா ரிசீவ் ஆயிருக்கு. செகண்ட் சினாரியோ சேம், இதே கேஸ் தான். 1st ஏப்ரல் 2025 அப்ப ஏ வந்து பிக்கு கூட்ஸை சோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பி வந்து 30th ஏப்ரல் அப்ப ஏக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன் திஸ் கேஸ், 1st ஏப்ரல் 2025 அப்ப ஏ வந்து ஜஸ்ட் மொபைல் ஃபோன் தான் சேல் பண்ணியிருக்காங்க. ஆனா கேஷ் வந்து ரிசீவ் பண்ணல. எஸ். ஸோ இப்போ கேஷ் சேல்ஸ்னா கேஷ் இமீடியட்டா ரிசீவ் ஆயிடுச்சு, ஓகே. இப்போ இது கிரெடிட் சேல்ஸ். பிட்ட இருந்து ஃபியூச்சர்ல இவங்களுக்கு கேஷ் வர வேண்டியது இருக்கு. ஸோ பிஸ் டெட்டார்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இவங்கள்ட்ட இருந்து கேஷ் வந்து ஏக்கு வர வேண்டியது இருக்கு. அதனால பிஸ வந்து டெட்டா. இதே பியோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, பேமெண்ட் பண்ணல. கிரெடிட் பர்ச்சேஸ். அப்ப பி என்ன பண்ணியாகணும், ஃபியூச்சர்ல ஏக்கு அந்த அமௌண்ட்டை பே பண்ணணும். அப்ப ஏ வந்து கிரெடிட்டார்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணணும். கிளியர்? இந்த பார்ட் கிளியரா? நெக்ஸ்ட் ஒன், அக்கவுண்டிங் என்டிட்டி கான்செப்ட். அக்கவுண்டிங் என்டிட்டி கான்செப்ட்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே. ஓனர், பிஸ்னஸ், ரெண்டுமே சேமா இல்ல டிஃப்ரெண்டா? ஸோ இப்போ எஸ்ன்னு ஒரு பர்சன் வந்து ஓனர், மொபைல் ஷாப் ரன் பண்றாங்க. எஸ் ரன்ஸ் ஏ மொபைல் மொபைல் ஷாப். ஸோ அப்போ எஸ் ஓனர், மொபைல் ஷாப் வந்து அவங்களோட பிஸ்னஸ். ரெண்டுமே சேமா இல்ல டிஃப்ரெண்ட்? எஸ், கரெக்ட். ஸோ ரெண்டுமே சேம் கிடையாது, டிஃப்ரெண்ட். இப்போ புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் எல்லாமே பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்ப்பீங்க, ஓனரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க மாட்டீங்க. ஸோ இப்போ பிஸ்னஸ் கேஸ்ல ஓனர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அதை கேபிட்டல் மீன் பண்ணும். அதே ஓனர் வித்ட்ரா பண்ணா அதை டிராயிங்ஸ் மீன். கிளியர்? இந்த பார்ட் கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், அசெட்ஸ் என்ன, லைபிலிட்டிஸ் என்ன? அசெட்ஸ், லைபிலிட்டி.
புரியல. ஓகே. ஓகே. இதுல 2 பார்ட்ஸ் இருக்கு. டான்ஜிபிள், இன்டான்ஜிபிள். ஓகே. லைபிலிட்டீஸ் இல்ல ஆ இன்விசிபிள் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க. பிசினஸ்க்காக அசெட்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க. எய்தர் பில்டிங்ஸா இருக்கலாம், இல்ல டேபிள், சேர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாரி கேஸஸ்லாம் அசெட்ஸ்ல வரும். அதுவே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க லோன் வாங்குறீங்க. அந்த லோன் வந்து லைபிலிட்டி. இதுல கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்னா 2 பிளாக் எடுப்பாங்க. நான் கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ். ஸோ நான் கரண்ட் அசெட்ஸ்னா இப்ப நீங்க ஒரு அசெட்ஸ்க்கு வந்து பை பண்றீங்க. அதோட யூசேஜ் மோர் தென் 1 இயர்க்கு மேல இருந்ததுன்னா, அது நான் கரண்ட் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே லெஸ் தென் 1 இயர்க்குள்ள இருந்தா அது கரண்ட் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப நான் கரண்ட் அசெட்ஸ்ல 2 இருக்கும். டான்ஜிபிள், இன்டான்ஜிபிள். ஸோ டான்ஜிபிள் ஃபார் ஸோ டான்ஜிபிள்ல உங்களுக்கு என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னா, பில்டிங்ஸ், ஃபர்னிச்சர், மிஷினரி இது எல்லாமே டான்ஜிபிள் தான். இன்டான்ஜிபிள்னா இப்ப ஏதாவது ஒரு நியூ இன்னோவேஷன்ஸ் ரிலேட்டடா ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல உங்களுக்கு வேணா நீங்க பேட்டன் ரைட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அவங்களோட சீக்ரெட் ஃபார்முலாக்கு பேட்டன் ரைட் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் குட்வில். குட்வில்னா ஐடியா இருக்கும். எஸ், பிராண்ட் வேல்யூ. குட்வில்ங்கிறது ஒரு பிராண்ட் வேல்யூ. ஓகேங்களா? காப்பி ரைட்ஸ்னா ஒரு மியூசிக்கோ சார் கரெக்ட். ஆ ஓகே. அது வந்து சிலது வந்து பேட்டர்ன்ல வரும், சிலது வந்து ட்ரேட் மார்க்ஸ்ல வரும். காப்பிரைட் வந்து எஸ்பெஷலா எது வரும்னா, ஓன் கண்டென்ட், மியூசிக் அண்ட் சாங் கம்போஸ் இந்த மாதிரி கேசஸ்க்கு காப்பிரைட். ராயல்டி வந்து நீங்க ஏதாவது புக்ஸ் ரைட் பண்றீங்கன்னா அந்த மாதிரி கேசஸ்ல ராயல்டி. ஓகேங்களா? அது நாவல் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி கேசஸ் ராயல்டி. கரண்ட் அசெட்ஸ்ல எது எதுலாம் வரும்னா, ஸோ உங்களோட கேஷ் பேலன்ஸ் அண்ட் பேங்க் பேலன்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, அண்ட் ஸ்டாக். ஸ்டாக் கேஸ் நம்ம செப்பரேட்டா டீல் பண்ணுவோம், கீப் இட் பெண்டிங். அண்ட் டெட்டாஸ் இந்த மாதிரி கேசஸ்லாம் கரண்ட் அசெட்ஸ். அசெட்ஸ் கிளியர். யா. நெக்ஸ்ட் ஒன் liabilities. ஸோ liabilitiesம் அதே பார்ட் தான். நான் கரண்ட் liabilities, கரண்ட் liabilities. ஸோ நான் கரண்ட் liabilityல ஆஸ் யூஷுவல் நீங்க ஒரு பிசினஸ்க்காக லோன் வாங்குனீங்க, மோர் தென் 1 இயர்க்கு மேல ரீபே பண்ற மாதிரி இருந்தா அது நான் கரண்ட் liability. அதுவே லெஸ் தென் 1 இயர்க்குள்ள ரீபே பண்றீங்கன்னா அது கரண்ட். ஸோ மோர் தென் 1 இயர்னா லோன் அமௌண்ட், கம்பெனி கேஸா இருந்தா டிபெஞ்சர்ஸ், பாண்ட் இந்த மாதிரி கேசஸ்லாம் நான் கரண்ட் liabilities வரும். கிளியரா? இதுவே கரண்ட் liabilitiesனா வித்தின் 1 இயர்க்குள்ள கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் டியூ பீரியட் வந்து 90 டேஸ் தான். 90 டேஸ் அண்ட் 3 மந்த்ஸ் கேஸ். சில கேசஸ்ல வந்து பேங்க் ஓவர்
பேங்க் ஓவர் டிராஃப்ட் அந்த ஐடியா இருக்கும். எஸ், கரெக்ட். கரெக்ட். ஆனா அது வந்து ஷார்ட் டேர்ம். நார்மல் லோனுங்கிறது லாங் டேர்ம். ஓவர் டிராஃப்ட்ங்கிறது ஷார்ட் டேர்ம். இப்ப நீங்க யாருக்காவது பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் உங்களோட அக்கவுண்ட்ல வந்து ஒரு 1 லேக் 2 லேக்ஸ் கம்மியா இருக்குன்னா, பேங்க் வந்து அந்த அமௌண்ட் ஆட் பண்ணி பேமெண்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்ட திரும்ப நீங்க பேங்க்குக்கு பே பண்ணணும். ஓகேங்களா? அது வித்தின் மேக்ஸிமம் வந்து 9 மந்த்ல இருந்து 1 இயர் வரைக்கும் தான் டைம் குடுப்பாங்க. ஓகே. இத ஸ்டாப் பண்ணிக்கோங்க.